ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா அருமையான சூப்பராக சுவையான ஒரு சன்னா மசாலா ரெடி பண்ணி செய்யலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே போட்டு வதக்கிடலாம். பட்டை 2 போட்டுக்கலாம். கூடவே இலை 1, ஏலக்காய் 2, லவங்கம் ஒரு 4 பீஸ் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா, இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போடுறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இது பாருங்கள், சன்னாவை காலையிலே ஊற வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்குன்னா காலையிலே ஊற வச்சுட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது குக்கரில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுறணும். விசில் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இது ஓரமாக வச்சுட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கினாலே அதை போட்டு ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். கொஞ்சம் ரொம்ப நம்ம செய்யலாமல் சொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். மறுபடியும் அதே குக்கரே வச்சிடலாம். 2 கரண்டி எண்ணெய் போட்டுடலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, பட்டை ஒரு 1 போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கலந்து வதக்கிடலாம். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது காஷ்மீர் சில்லி பவுடரு. அதில் நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். ஜாரம் கழுவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சன்னாலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் திட்டமாக போட்டுக்க வேண்டியதான். இந்த சன்னாவும் நம்ம வேக வச்சதை அதில் கொட்டிடலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். அப்படியே 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி திக்னஸாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் மூக்கடலாம். இப்போ நம்ம இதையே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது பாத்திரத்தில் பாருங்கள், சன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது நான் சுட சுட பூரிக்கும் சப்பாத்திக்கும் இன்னும் மேட்சாக நல்லா அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.